வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிவனோட கார்ட்ஸ்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? நான் நல்லா ப்ரே பண்ணிட்டு எடுத்திருக்கேன் இந்த கார்ட்ஸ். ஸோ இதை நீங்க பாக்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வாசிப்பா கண்டிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நிறைய பேருக்கு பொருந்தவும் வாய்ப்புகள் இருக்கு. 6 கார்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம முருகப்பெருமானுக்கு வரும் இல்லையா, அதே போல 6 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓம் நம சிவாயா. எடுத்தோன்னே ஃபேமிலி கார்டு வந்திருக்கு பாருங்க. சூப்பர்வா இருக்கா? எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்தோட நீங்க அதிகமான நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே போல இப்ப நான் சொல்றேன் அதிகமான நேரத்தை செலவிடுங்க அப்படின்னு. சில நேரத்துல சில குடும்பத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், இல்ல முகம் கொடுத்து பேசாம இருக்கலாம், இல்ல ஏதாவது அவதூறான வார்த்தைகள் பேசுறது. குடும்பம்னா நிறைய இருக்கும்ல, நானும் சேர்ந்தது தானே குடும்பம். ஸோ அந்த மாதிரி சச்சரவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் படிப்படியா குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா, அவங்க சரியா படிக்கல, இல்ல ஒரு குட் ஹேபிட்டோட இல்லை அப்படின்னா அதெல்லாம் கூட குறைஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவு ஒற்றுமை அதுவும் நல்லா சுமூகமா போக சான்சஸ் இருக்கு. இன்னும் வேற எதுலாம் ப்ராப்ளம்ஸ் வரும்? குடும்பம் இருந்தா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை வரலாம், இல்ல உறவு சார்ந்த பிரச்சனை வரலாம், இல்லைன்னா உடல் நலம் சார்ந்த பிரச்சனை வரலாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியா களையப்படும். ஓகே, இதை நீங்க பாத்துட்டீங்க உடனே இன்ஸ்டன்டா எல்லாம் மாறிடுமான்னு கேட்டா மாறாது. அதற்கான ஸ்டெப் நீங்களும் எடுக்கணும். இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், குடும்பத் தலைவி, குடும்பத் தலைவன், இல்ல குழந்தைங்க, உங்களோட அப்பா அம்மா, உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னா, ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட ஒற்றுமைக்கு நீங்களும் ஒரு காரணம். இந்த 4 தூண்ல நீங்களும் ஒரு தூண். ஸோ நீங்களும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஃபேமிலி வந்து கரெக்டாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு உங்கள் கார்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தோட நேரத்தை நிறைய செலவு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களோட குடும்பம் தான் உங்களோட பலம், சரியா? அதே போல் உங்கள் குழந்தைங்க அவங்களோட பலம் நீங்கள், சரியா? நல்லா இருக்கு கார்ட்ஸ். சரி, இப்போ நான் அதை பார்க்குறேன். இதில் 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா குழந்தைங்கன்னு இருக்காங்க. ஓகே, சூப்பர். இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து ஒரு தனிச்சு இருக்கீங்க, ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கீங்க, இல்லை சிங்கிள் ஹேண்டடாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு உங்கள் குழந்தை துணை, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் துணை, சரியா? ஸோ இதை பார்க்குறீங்க ஃபேமிலி கார்டுன்னு வந்திருக்கனாலே தனிச்சு இருந்தாலும் சரி, இல்லை யாருமே இல்லை, நான் ஒருத்தியனா இருக்கேன், இல்லை ஒருத்தியா இருக்கேன், என் கூட யாருமே இல்லைன்னா உங்களுக்கு சிவபெருமான் மட்டும்தான் துணை, சரியா? இது குடும்பம் இருந்தாலும் ஓகே, இல்லை 2 பேர் இருந்தாலும் ஓகே, இல்லை யாருமே இல்லாமல் நான் தனி மனிதனா இருக்கேன் அப்படின்னா சிவன் தான், சிவனோட குடும்பம் தான் உங்களோட குடும்பம். வருத்தமே வேண்டாம், சரியா? இந்த உலகத்துல யாருமே தனிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். உங்களுக்கும் ஒரு நல்ல குடும்பம் விரைவில் கிடைக்க வாழ்த்துக்கள். ஓகேவா? சூப்பரா இருக்கு உங்க கார்ட்ஸ். மனசுல அப்படியே வாங்கிக்கோங்க. இதை நீங்க பாக்குற அந்த நேரம் இந்த ஈசனோட அடி பிடிச்சிட்டு எனக்கான ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா நீங்க தனிச்சிருந்தீங்கன்னா ஒரு குடும்பம் சார்ந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல நீங்க இருப்பீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வந்து கார்டு என்ன தெரியுமா? சிவபெருமான் கொடுக்குற இன்னொரு விஷயம் வந்து சூப்பர் பவரான ஒரு விஷயம். அது எப்படி சூப்பர் பவர்னு நான் சொல்றேன்னா, சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா சொல்றேன் பாருங்க. உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, அது என்ன என் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குன்னா, இப்ப நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்பட்டிருக்கும். அது என்ன நிறைய விஷயங்கள்? அதிகமா கோவப்பட மாட்டீங்க, அதிகமா யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த விஷயங்கள் வேணும், அந்த விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்து மிக மிக குறைவா இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து நிறைய கோவப்படுறது, தாட் போட்டுன்னு கத்துறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கிற நபர்களா இருக்கலாம். ஸோ புரிஞ்சிக்காம இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பக்குவம் பட்ட நிலையில இருப்பீங்க. அதே போல அதிகமா எதிர்பார்க்க மாட்டீங்க. சில பேருக்கு நம்ம சில உதவிகள் பண்ணுவோம், பட் அவங்க வந்து ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம கோச்சிப்போம். பட் இப்போ வந்து ஓகே, மனிதர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, நானும் கலந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் ஒரு பக்குவப்பட்ட நிலை. உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா எஸ். இப்ப நீங்க இந்த ரீடிங் பாக்குறீங்கன்னா அது இன்னும் உங்ககிட்ட கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ சிவன் வந்து இது உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். எஸ், வரமா கூட நினைச்சுக்கலாம். இந்த கண்ட்ரோல் ஏன் உங்ககிட்ட இருக்குது, இது ரொம்ப பிளஸ்ன்னு நான் சொல்றேன்னா, எல்லாராலையும் அவங்களோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட வச்சுக்க முடியாது. ஓகே, சிலர் சாதாரணமா இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு காலை தடுக்கி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே சாரி சொல்லிடுவாங்க, நம்ம அதோட விட்டுட்டோம்னா ஓகே. இன்னும் சில பேர் வந்து இன்னும் பிளா 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 பிளான்னு அந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து ரொம்ப பெருசு பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் கண்ட்ரோலே இல்லாம இருக்கிறது. ஸோ கண்ட்ரோலா இருக்கிறது ரொம்ப பிளஸ்ஸான ஒரு விஷயம். இது ஏன் நான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, ஆற்றல் மிக்க நபர்களால மட்டும்தான் தன்னோட கண்ட்ரோலை தாங்கிட்ட வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு சூப்பர் குவாலிட்டியான பர்சன். ஸோ இந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. நான் வந்து என்ன அறியாம எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். ஒரு கோவப்படுறது, ஒரு சந்தோஷப்படுறது, ஒரு வருத்தப்படுறது, இது எல்லாமே என்னோட சுய நினைவின்படி தான் நான் செய்வேன். எஸ், அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எவ்வளவு ஒரு சூப்பரான பர்சனா இருப்பீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிற போது
நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரதானே செய்யும். அதனால தான் உங்கள் ஃபேமிலி கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும். எஸ், ஒரே ஒருத்தர் இருந்தால் போதும். இந்த மாதிரி பாசிட்டிவான எனர்ஜியோடு இருந்தால் போதும். அந்த குடும்பம் வந்து ரொம்ப சூப்பராக தலைச்சுவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த குடும்பத்தில். ஓகேவா? இன்னும் சில நபர்களுக்கு மட்டும் ஹார்மோன் குறைபாடு இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த ஹார்மோன் குறைபாடுனால என்னென்ன பிரச்சனை வரலாம்? தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகேவா? அதே போல இஎன்டி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம். தலைவலி சார்ந்து இருக்கலாம். எஸ், தலைவலிக்கலாம். பல்லு சார்ந்து ஏதாவது இருக்கலாம். சுவாசம் சரியா மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வியாதியா இருக்குமான்னு கேட்டா இல்ல. இதெல்லாம் வந்து உங்களோட எண்ணத்தின் வாயிலாக வருது. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அதிகப்படியாக கவலைப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. இது எப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, குடும்பம் சார்ந்து இந்த குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு 4 பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஜீவன் ஒண்டி அந்த 4 பேரையும் பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நபர்களா நீங்க இருக்கலாம். இல்ல உங்களோட குழந்தைகள் சார்ந்து ஏதாவது கவலைப்பட்டு இருக்கீங்களான்னு தெரியல. இல்ல நீங்க குழந்தையா இருக்கீங்கன்னா உங்க அப்பா அம்மா சார்ந்து ஏதாவது கவலையான்னு தெரியல. ஸோ இந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிருங்க. சரியா? கவலைப்படுறதுனால எந்த விஷயமும் சரியாயிடாது. ஓகே? பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வை தான் பார்க்கணுமா ஒழிஞ்சு கவலைப்படுறதுனால ப்ராப்ளம்ஸ் குறையாது. இங்க சிவன் சொல்ற விஷயம், நீ கவலைப்படாத, உன்னோட எண்ணத்தின் வாயிலாக தான் நீ இதை சரி பண்ண முடியும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நல்லதே நினைங்க. ஓகே? எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு விஷயம். அவ்வளவுதான். எண்ணம் தாங்க, அது தாண்டி வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ அது வழியா தான் உங்களோட இந்த ஹார்மோன் குறைபாடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது சரி செய்ய முடியும். அதே போல தலைவலி, காது வலி, எந்த வலியா இருந்தாலும் நீங்க உங்களோட பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. சும்மா உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? இல்ல சோகமான சீரியல் ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல எங்கேயோ ஏதோ ஒண்ணு நெகட்டிவா நீங்க உள் வாங்கிக்கிறீங்க. ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா உள் வாங்கிக்கிறனாலதான் இந்த விஷயங்கள்லாம் வருது. ஸோ எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா. எஸ், ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எவ்வளவு நெகட்டிவ் வைப்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணுங்க. உங்களோட ரொட்டீன்ஸ் என்ன, நம்ம டே டு டே என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க செக் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய நபர்கள் கிட்ட பழகிறது, இல்ல அந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறது, கேட்கறது. ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள்ல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தலைவலியெல்லாம் ஓடி போயிடும். எஸ், ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் இதை நீங்க எங்க வேணா ஓட விட்டு கேட்கலாம். உங்களோட கைபேசி அதுல நீங்க போட்டு கேட்கலாம், இல்லைன்னா உங்களோட டிவி யூடியூப்ல போட்டு கேட்கலாம். ஸோ எதுவுமே முடியலையா, மெடிடேஷன் பண்ணுவீங்கல்ல, அப்போ உட்காந்து நீங்களே சொல்லுங்க. மெதுவா உங்களோட ஸ்பைனல் கார்டை சரியா வச்சுக்கிட்டு எவ்வளோ இழுத்து மெதுவா சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உங்களோட 7 சக்ராஸ் அது கிளீன்ஸ் பண்ணிவிடும். எஸ், பல சுத்தம் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ இந்த ஓம் சொல்றதுக்கு நம்ம கூச்சப்பெல்லாம் படக்கூடாது. ஓகே? நம்மளோட பிரணவ மந்திரம் அது. நம்ம சில கடவுளோட பேர் சொல்றதுக்கோ எதுக்குமே கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட்ட என்ன ஆக போகுது? சரியா? ஸோ வீட்டில் நல்லா சத்தமா 1-2 பேர் இருந்தா பரவாயில்ல, நல்லா சத்தமா சொல்ல உங்க வீடே கூட கிளீன்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே? இது நீங்க உங்க வாயார சொல்ல நிறைய விஷயங்கள் மாறும். சரியா? நான் சொன்ன மாதிரி கூச்சப்பட்டாலாம் விலைக்கே ஆகாது. உங்களுக்கு சில நல்லது நடக்கணும்னா நீங்க தான் வாயை திறந்து சொல்லுங்க. ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த ஓம்ங்கிற மந்திரம் வந்து முருகப்பெருமான் அவரோட பிளெஸிங்ஸும் வந்து உங்களுக்கு அள்ளி தரும். சொல்லி பாருங்க. ஒரு 27 நாட்கள் சொல்லி பாருங்க. ஒரே குறிப்பிட்ட நேரத்துல காலையில எந்திரிச்சு உட்காந்து முடிஞ்சா குளிங்க, இல்லைன்னா பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கா இருக்கணும். ஓகே? வயிறு கொஞ்சம் காலியா இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல உட்காந்து சொல்லி பாருங்க. 27 வாட்டி நல்லா சத்தமா சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த தலைவலி, எஸ், தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய நீங்க பாப்பீங்க. ஓகே? ஆல் தி பெஸ்ட். பாய்.